பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ரெண்டாவது மகளுக்கு முதல் குழந்தை 5 வயதில் இருக்கிறான். பிறகு ரெண்டாவது குழந்தை வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு அன்பரின் பாதத்தில் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். பிரதர் கையிலையும் ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். கடவுள் கிருபையால் ரெண்டாவது குழந்தை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. அது கன்சீவான நாள்லேருந்தே அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா. கடைசி வரைக்குமே பிறக்க போகிற நேரத்தில் அவளுக்கு மம்ஸ் இந்த முகம்லாம் வீங்கி போய் கடைசியில் அந்த பிறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னே அந்த வலது பக்கம் காதின் கீழே பயங்கரமாக ஒரு பெரிய வீக்கம். அதனால் பயந்துகிட்டே இருந்தால் பிறகு டெலிவரியும் ஆச்சுது. பையனும் 2 கிலோ தான் இருந்தான். ஆனாலும் ஆண்டவர் இப்போ நல்ல ஆசீர்வாதத்து பிள்ளை நல்லா வெயிட் போட்டு நல்லா 6 மாதம் ஆகுது பிறந்து. பிறகு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் அந்த மீட்டிங்கில் ஜனவரி மாதம் நவம்பரில் குழந்தை பிறந்து ஜனவரி மாதம் பிரதர் கையில் ப்ரேயர் பண்ண கொடுத்தா தொட்டுட்டு ஒன்றுமே இல்லை இது அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து அன்னையிலேருந்தே அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வற்றி இப்போ காணாமலே போயாச்சு. அந்த அளவுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு திருமணமாகி 15 வருஷமாக குழந்தை இல்லை. நாங்கள் 2022 அங்கிளை பார்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அங்கிள் சொன்னாங்க, நடுகிறாலும் அல்ல நீர் பாய்ச்சினாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே உனக்கு எல்லாம் ஆகும் மகளே, நீ கவலைப்படாதன்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் எவ்வளோ அவமானம் வெட்கம் எல்லாமே பட்டிருக்கேன். எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன். ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்லேயும் எனக்கு சக்ஸஸ் ஆகவே இல்லை. எல்லாருமே என்னை ஒதுக்கி வச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. ஒரு நல்ல ஃபங்க்ஷன் கூட என்னால் போக முடியாது. எல்லாருமே என்னை ஒதுக்கி வைப்பாங்க. நம்ம அப்படியே போனாலும் என்னை எல்லாருமே ஓரமாக தான் நிற்க வைப்பாங்க. ஒரு நல்லது கெட்டது கூட என்னை கூப்பிட மாட்டாங்க. ஒரு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் கூட என்னை ஒதுக்கி தான் வைப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ அவமானப்பட்டேன். ஆனால் அங்கிள் ஜோமனி உனக்கு நல்லது நடக்கும் மகளே, கண்டிப்பாக உனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு 20 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. 15 வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப அவமானப்பட்டேன். இங்கே ஜோமன்ட்டு போனது அது அடுத்த மாதமே எனக்கு உடனே தங்கிடுச்சு. போன வருஷம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி எனக்கு பெண் பிள்ளை பிறந்தது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறீர்? தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நான் ஜெபத்தில் தரித்திருந்த பொழுது கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுக்கிற மங்கள வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் இயேசுவானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டது போல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் வரங்களினாலும் உங்களை ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. யார் மேல் இருந்த வல்லமை தெரியுமா? பரிசுத்தவான்கள் மேல் இருந்த வல்லமை அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த வல்லமையை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கட்டவிழ்த்து விடுகிறார். இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தது போல இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலும் வல்லமையினாலும் உங்களை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒருவேளை அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கின அந்த அனுபவம் ஒரு ஷேக்கோ இல்லைன்னா ஒரு சிம்டம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வித்தியாசம் முன்னிடத்திலே காணப்படுகிறது, ஏதோ ஒரு மாற்றம் முன்னிடத்திலே காணப்படுகிறது. என்ன ஆச்சு, எங்க போயிட்டு வந்த அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் இயேசுவின் மேல் வைத்திருந்த அந்த அபிஷேகத்தையும் இயேசுவின் மீது இருந்த வல்லமையும் என் மேல் இறங்க பண்ணினார். இவ்வளவு நாளும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்த உங்கள் மேல இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் இறங்கினதான். எதற்காக தெரியுமா? இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல நீங்களும் ஜனங்களுக்கு நன்மை செய்து, இயேசு கிறிஸ்து எப்படி அசுத்தாவிகளின் கட்டுகளிலே பிடிக்கப்பட்டிருந்தவர்களை விடுதலையாக்கினாரோ
அதே போல நீங்களும் அசுத்தாவின் கட்டுகளிலே கிடக்கிறவர்களை விடுதலையாக்கவும், இயேசு கிறிஸ்து எப்படி செத்துப்போனவர்களை உயிரோடு எழுப்பி குணமாக்கி கொண்டு வந்தாரோ அதே போல நீங்க அற்புத அடையாளங்களை செய்து நடமாடும் இயேசு கிறிஸ்துவாக வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக. ஹல்லேலூயா. இனி உங்களை பார்க்குறவங்க இயேசுவாமியை நான் வா மூலமா பார்த்துட்டேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. கிறிஸ்து அவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து அவன்தான் என்று சொல்லி மற்றவர்கள் உங்களை பார்த்து சாட்சி சொல்லணும். எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? உன்னுடைய நன்னடத்தை, நீர் ஜனங்களுக்கு செய்கிற நன்மையான காரியங்கள், உன்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற வல்லமை, உன்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற நல்ல குணாதிசயங்கள் தான் இவன் தான் கிறிஸ்துவுக்கு சாட்சியானவன், இவன் தான் கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த என் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்பிக்கையோடு வந்திருக்கிற உங்களுக்கு முதலாவது நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். நேற்றைக்கு வரைக்கும் தீமையை அனுபவித்து அனுபவித்து கொடுமையை அனுபவித்து நீங்கள் ஜெபிக்கிறதையே மறந்துருக்கலாம். இதுக்கு மேலே இவ்வளோ நாளாக ஜெபிச்சு என்னப்பா கண்டேன், ஒன்றுமே நடக்கலை, இதுக்கு மேலே என்ன நடக்க போகிறது என்று சகரியாவை போல வெக்ஸான நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் சகரியாவை உற்சாகப்படுத்த 400 வருஷங்களுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு தேவதூதனை அனுப்பின ஆண்டவர் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த தேவதூதை உங்களுக்காக அனுப்பி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கேயாவது இயேசுவாமி யாருக்காவது கெடுதல் பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பைபிளில் எங்கேயும் பார்க்க முடியாது. அவரை கைது செய்ய வந்த அந்த படை வீரனுடைய காதை கூட பேதுரு வெட்டி போட்டான், துண்டா கீழே விழுது. அவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. எந்த குற்றமும் புரியாத என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்தமே உருவான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அடுத்தவங்களுக்கு நல்லதை தவிர வேற எதுவும் அவர் செய்தது கிடையாது. அந்த இயேசு கிறிஸ்துவை நள்ளிரவில் அரெஸ்ட் பண்ண வரும் பொழுது கூட பேதுரு சிறை தளபதியுடைய அந்த காதை வெட்டின உடனடியாக காது துண்டா கீழே விழுந்து அதை எடுத்து தீமை செய்தவனுக்கு கூட நன்மை செய்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு குற்ற உணர்வோடு அநேகர் உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறேன். நான் ஆண்டவருக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணினேன், ஆண்டவர் விரும்பாத எவ்வளோ காரியத்தை செய்தேன், எத்தனையோ நல்ல ஊழியர்களை குறித்து அவதூறு பேசினேன். என்ன ஆண்டவர் மன்னிப்பாரா? எனக்கு ஒரு நல்லது செய்வாரா? என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா? எனக்கு ஒரு விடிவு காலம் உண்டாகுமா? என்னுடைய அந்த சாபங்கள் மாறுமா? நானும் 4 பேரை போல நல்லா வாழ முடியுமா? வேதனையோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த படை வீரனுடைய காதை வெட்டி போட்ட பொழுது கூட நல்லது செய்த பேதுருவேன்னு சொல்லாம பேதுருவை கடிந்து அவனுக்கு நன்மை செய்த என் இயேசு இன்றைக்கும் அவருடைய உயிர் தெழுந்த வல்லமையில கொஞ்சம் கூட குறையாதபடிக்கு உனக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார். அவர் பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த பூமியிலே வந்தவர். பாவிகளை வேதனைப்படுத்துவதற்கல்ல, அவளை அழிப்பதற்காகவல்ல. கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீயை அவளை கொலை செய்யும்படி இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வந்தார். மோசேயுடைய சட்டப்படி அவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி அவளை தப்பிக்க வைக்க முடியும், எப்படி அவளுக்கு மறுவாழ்வு கொடுக்க முடியும், எப்படி அவளுக்கு நன்மை செய்ய முடியும் என்பதிலே தான் கவனமாய் இருந்து ஞானமாய் ஒரு வார்த்தை சொன்னார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை இவள் மேலே எறியட்டும். அடுத்த நிமிஷத்தில் எல்லாரும் கற்களை கீழே போட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போனார்கள். அவளை பார்த்து பாவியேன்னு கூப்பிடல, மகளேன்னு கூப்பிட்டா. அந்த அன்பான ஆண்டவரை தேடி வந்தார். மகளே, உன்னை யாரும் தீர்ப்பிடவில்லையா? இல்லை ஆண்டவரே என்று சொன்னாள். நானும் உன்னை தீர்ப்பிடலை, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளுக்கு வாய்ப்பு கொடுத்து அனுப்பின ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். பெரிய நம்பிக்கை துரோகம் உன் தாய்க்கு புரிந்திருக்கலாம், உன் தகப்பனுக்கு நம்பிக்கை துரோகம் புரிந்திருக்கலாம், இயேசு கிறிஸ்துவுக்கு நம்பிக்கை துரோகம் புரிந்திருக்கலாம், உன்னுடைய புருஷனுக்கு நீ நம்பிக்கை துரோகம் புரிந்திருக்கலாம். என்னுடைய மனைவிக்கு நான் ரொம்பவே நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா என்று நீங்க கேட்டால் இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் பகிரங்கமாக மன்னிப்பு கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறார்.
மறுபடியும் நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். பிசாசானவன் உங்களுக்குள்ள இருந்து, நீ இவ்வளவு பெரிய பாவி, உனக்கு இயேசுநாதர் என்ன செய்வார், இதுக்கு மேல உனக்கு ஒன்றும் நடக்காது, பேசாம உன் காலத்தை முடித்துக்கொள், பேசாம உன் ஓட்டத்தை முடித்துக்கொள், நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அல்லவா, நீ உன் இயேசுவையை தூஷித்தவன் தானே, இதுக்கு மேல உனக்கு எதிர்காலம் கிடையாது, உன் வாழ்க்கையை முடித்துக்கொள் என்று சொல்லலாம். ஆனால் ஆல்பாவாயிருக்கிற என் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல மகனே, உனக்கு இன்னொரு எதிர்காலம் இருக்கிறது, உனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, இன்னும் உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசி என்று சொல்லி உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னபடி செய்வார். சில வருஷங்களுக்கு முன்பாக நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நல்ல சகோதரர், வருஷத்துக்கு ஒரு முறை அவருடைய ஊழியத்தை கொஞ்சம் சிறப்பாக அங்கே பகுதியில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப மகிமையாக செய்வார். ஒரு முறை அந்த ஊழியத்திலே நான் செய்தி கொடுப்பதற்காக போயிருந்தேன். அப்பொழுது பார்த்திங்கன்னா முன் வரிசையில் ஒரு தாடியெல்லாம் வளர்த்துட்டு பார்க்குறதற்கு ரொம்ப ஏழ்மையான கோலத்தில் உடைஞ்சு போன நிலைமையில் ஒரு வாலிப சகோதரன் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தான். செய்தி தொடங்கின நேரத்திலிருந்து முடிகிறது வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். முன் வரிசையில் உட்கார்ந்து அவர் அழுது கொண்டே இருந்தார். எதற்காக அழுகிறார் என்று எனக்கு தெரியாது. செய்தி முடித்து கடைசி தனி ஜெபத்திற்கு அந்த பிள்ளைகள் வரும் பொழுது அந்த சகோதரிடத்தில் நான் கேட்டேன், ஐயா, நான் தொடங்கின செய்தியிலேருந்து முடிகிறது வரைக்கும் அழுதுட்டு இருந்தீங்களே, அப்படி உங்களுடைய இருதயத்தில் என்ன பாதிப்பு என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், கொஞ்ச நாளைக்கு முன்னால் வரைக்கும் எனக்கு வாழ்னேன்னு ஆசை இல்லை, நான் ஒரு பெரிய அக்யூஸ்டாக தான் இருந்தேன், அநேக தீங்குகளை செய்திருந்தேன், அநேகருக்கு கெடுதல் பண்ணியிருந்தேன், அப்பொழுதெல்லாம் எனக்கு நடக்காத ஒரு பெரிய கொடுமை இன்றைக்கி நடந்திருக்கு, நான் ஜெயிலில் இருந்து இப்போ தான் ஜாமீனில் வந்திருக்கிறேன், எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் ஜட்ஜ்மெண்ட், என்னுடைய வக்கீலே சொல்லிட்டார், உனக்கு லைஃப் தான், அப்படின்னா ஆயுள் தண்டனை தான் உனக்கு, நீ தப்பிச்சு வரவே முடியாது, உன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக நீ ஜெயிலில் தான் கழிக்க வேண்டியது இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். முன்னால் எனக்கு அது பெரிதாக தெரியாது, என அடிக்கடி நான் ஜெயிலுக்கு போய் வந்தவன். ஆனால் இப்போல்லாம் எனக்கு வாழ ஆசையாக இருக்குயா, நான் மனம் திரும்பி ஒரு புது மனுஷனாக வாழன்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு சுவாமி ஒரு வாய்ப்பு தரமாட்டாரா? நீங்கள் செய்தியில் சொல்லிகிட்டே இருந்தீங்க, ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறவர் வாய்ப்பு கொடுக்கிறவர் சொல்லும் பொழுது என்னுடைய இருதயத்தில் நான் அழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு தாரும், நான் பெரிய பாவியாக இருக்கிறேன், அநேகருக்கு கேடு பண்ணினேன், அநேக தீங்குகளை விளைவித்தேன், ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும். அதை நினைத்து நான் அழுது கொண்டிருந்தேன். சொல்லி சொன்னாரு, முன்னெல்லாம் என் மனைவியை நான் கொடுமைப்படுத்துவேன், இப்ப எல்லாம் என்னுடைய மனைவி அந்த கொடுமையின் மத்தியிலும் என்னை நேசிக்கிறத பார்க்கும் பொழுது என் மனைவிக்காக நான் வாழ வேண்டும் போல் எனக்கு ஆசையா இருக்கிறோம். என்னுடைய குட்டி பிள்ளையுடைய பிஞ்சு முகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு சாக விருப்பமில்லை, நான் ஜெயிலில் கிடக்க எனக்கு விருப்பமில்லை, நான் வாழ வேண்டும். என் குட்டி பிள்ளையை நான் தூக்கிட்டு பள்ளிக்கூடத்தை கொண்டு போட எனக்கு ஆசையா இருக்கிறது. என்னுடைய இந்த நியாயமான ஆசைகளை இயேசு நிறைவேற்றி வைப்பாரா என்று கேட்டேன். நான் சொன்னேன், எப்ப நீ கண்ணீர் வடிச்சியோ அந்த கண்ணீர்லேயே உன்னுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே, கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீக்கு நீர் விடுதலையாக்கி வாழ்வு கொடுத்தது உண்மை என்று நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வார்த்தை உண்மையாகும்படிக்கு என் பிள்ளைக்கு வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு விடுதலையின் தீர்ப்பை சொல்லி என் பிள்ளை நீங்க ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கதறினேன். ஆண்டவர் சொன்னார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த வார்த்தையை தான் அந்த தம்பிக்கு கொடுத்துட்டு சொன்னேன், சமாதானத்தோட போங்க, தீர்ப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுத போகிறார். ஜட்ஜு தீர்ப்பு எழுத போவதல்ல, அந்த நியாயாதிபதிகளுடைய இருதயத்தை திருப்புகிற ஆண்டவர் இந்த நியாயாதிபதியுடைய இருதயத்தை திருப்பி உனக்காக அவரே தீர்ப்பு எழுதுகிறார், நீ சமாதானத்தோடே போய் என்று சொல்லி அந்த மகனை ஆசீர்வதித்து அனுப்பினேன். ஒரு வாரம் கழித்து அந்த சகோதரன் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தார். அந்த சொன்ன காரியம் அப்போ பார்த்தா தாடி கிடியெல்லாம் எடுத்து ட்ரிம் பண்ணி அழகாக மனுஷ மாதிரி அன்னைக்கு தான் பார்த்தா அவர். ஹல்லேலூயா. வந்துட்டு சொன்னார், என் இயேசு நல்லவர், எனக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. எனக்கு தீமை நடக்கும் என்று நான் பயந்து போயிருந்தேன், ஆனால் என்னை சந்திக்கும்படி எனக்காக தான் அப்பள கம்பெனிக்காரர் கூட்டம் நடத்தினார்னு சொன்னார். நாளைக்கு என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்க போகிறதோ என்று பயந்து கலங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் நடக்காது, பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டார்.
அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருந்தார். எங்க போனாலும் நல்லதுதான் செய்தார். ஏதாவது ஒரு நல்லது நடக்கன்னு நம்பி வந்திருக்கிறேன் பிரதர். எப்படியாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கன்னு வந்திருக்கிறேன் பிரதர். எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையன்னு நான் வந்திருக்கிறேன் பிரதர். எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வியாபாரம், ஒரு தொழில் கிடைக்கன்னு வந்திருக்கிறேன் பிரதர். எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வரம் கிடைக்கும் அப்படின்னு நான் வந்திருக்கிறேன். நல்லது நடக்கன்னு வந்திருக்கிறேன் பிரதர். ஆமாம், நன்மை செய்கிற ஆண்டவர் தானே உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. நான் உங்களை கூப்பிட்டேன்? இல்லை இல்லை, இயேசுவாமி உங்களை கூப்பிட்டார். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவார். ஆமென். நல்லது நடக்குமா என்று எதிர்பார்த்த உனக்கு நன்மை செய்கிறதற்காக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர். அவருக்கு முன்னால ஏதாவது ஒரு கெடுதல் நடக்க போகுது அப்படின்னாச்சுன்னா அந்த இடத்துல கெடுதல் வர்றதுக்கு முன்னால் ஒரு அற்புதத்தை செய்வார். ஊழியத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்த உடனடியாக ஒரு கல்யாண வீட்டுக்கு அவரை கூப்பிட்டாங்க. அன்பு தாய் மரியாளுக்கு தனியாக பத்திரிக்கை வச்சாங்க. அது இல்லாமல் இயேசுவும் அவருடைய சீடர்களும் கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன், சீடர்களோட கூட அவருடைய அந்த ஃபுல் குரூப்போட மினிஸ்ட்ரி குரூப்புக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ மரியாள் வந்திருந்தாங்க. உண்மைதான், இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட இடத்துக்கு போகிறவர், அவர் ஒன்றும் பிகு பண்ண மாட்டார். ஆமேன். இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, இயேசு உங்கள் கூட வருவார். ஆமேன். ஆண்டவர் அன்னைக்கு கானாவர் கல்யாண வீட்டு மாப்பிள்ளை உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை வச்ச உடனே நீங்கள் சீடரில் கூப்பிட்டு போனீங்களே, இன்றைக்கி நானும் உங்களை கூப்பிட்றேன் சுவாமி, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி பாருங்கள், அவர் உடனடியாக வருவார். அவர் பிகு பண்ணுகிறவர் அல்ல. ஆமேன். அழைத்ததும் ஓடி வருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அழைத்தது டிலே ஆகி வருகிறவர் அல்ல, பிகு பண்ணி வர்றவர் அல்ல, கிராக்கி பண்ணி வர்றவர் அல்ல. அழைத்ததும் ஓடி வருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமேன். சரி, அவரை கூப்பிட்டாங்க. பந்தி நல்லா போயிட்டுருக்கு. தாய் மரியாள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன இதெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கா, பந்தி சரியாக போயிட்டுருக்கா, எங்கேயாவது பிரச்சனையான்னு பார்த்தா அந்த திராட்சை ரசம் மட்டும் சல்லன்னு காலி ஆகிட்டே இருக்குது. ஆமேன். நான் நினைக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக அந்த சமையல்காரர் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் சாப்பாடு சாப்பிட்றது போல இதையே குடிச்சிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சல்லன்னு காலி ஆகிட்டு வருது. மரியாள் வந்து இயேசுவாமிகிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. குறித்த நேரம் வந்த பொழுது ஆண்டவர் நேரடியாக இறங்கி அந்த காலியாக இருக்கிற அந்த கற்சாடிகளை எல்லாம் நிரப்ப சொன்னார். ஏன்னா இதுக்கு மேலே டிலே ஆனால் அவமானம் வந்துவிடும். அவமானம் வர்றதுக்குள்ளால அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கணுன்றது ஆண்டவருடைய திட்டம். அந்த இடத்துல ஒரு நன்மையான காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய திட்டம். எனவே ஆண்டவர் பாருங்க, 100 பேர் வந்து அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எல்லாம் இல்லை. மரியாள் சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அவர் என்ன செய்கிறாரோ செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, அவமானம் வர்றதுக்கு முன்னால் அந்த தண்ணியை திராட்சரசமாக மாற்றி அங்கிருந்த பெரிய அவமானத்தை மாற்றினார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய தீமை, ஒரு பெரிய அவமானம் நம்பிக்கையோடு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிற நாளிலே வந்தது. ஆனால் ஆண்டவரோ அந்த தீமையை நன்மையாய் மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் அன்னைக்கெல்லாம் நடந்துச்சு, இன்னைக்கு நடக்குமா? இன்னைக்கு டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமேன். வாழ்க்கைப்படாத உன் பிள்ளைக்கு ஆண்டவர் வாழ்க்கை கொடுக்க போறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எனக்கு இப்படி ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி இந்த செய்தியில் கேட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் எனக்கு என் குடும்பத்துக்கும் பலிக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. அவைகள் பலிக்கும். அவற்றை நிறைவேற்றி தருகிற ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு உம்முடைய பாதத்தை பிடித்து நிற்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். கண்ணீருக்கு முடிவு வரட்டும். ஏமாற்றங்களுக்கு முடிவு வரக்கும். அநேக இடங்களிலே ஏமாந்து போயிருக்கிற என் பிள்ளைகள் இனி எந்த உலக மனுஷன் முன்னிலையில் ஏமாந்து போகாதபடிக்கு தேவ ஞானம் இவர்கள் மேலே கட்டவிழ்த்து விடப்படுவதாகன்னு ஜெபிக்கிறோம். ஏமாற்றத்தின் நிமித்தம், ஏமாந்து போனதை நிமித்தம் இழந்து போன செல்வங்களும் உடைமைகளும் பெயரும் புகழும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாகன்னு ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளை வேலைக்காக பணத்தை கொடுத்து கொண்டு ஏமாந்து நிற்கிறார்களோ, இலவசமாக வேலையும் கொடுத்து பணத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் ஏமாந்து போன பிள்ளைகள் அநேகம் பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க. நல்லதுக்கு தானே நான் கொடுத்தேன், என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே
என்று நிற்கிற பிள்ளைகள் ஏமாந்து போன அவர்களுடைய நகைகளும் பொருட்களும் பொன்களும் இவர்களுக்கு திரும்பி வருவதாக என்று செபிக்கிறேன். நண்பனுக்காக வேண்டி வீட்டை அடமானம் வைக்க கொடுக்க போனேன், இன்றைக்கி வீடு எனக்கு மிஞ்சாதோ கிடைக்காதோ என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை மீட்டு தாரும். யார் யார் இவர்களை ஏமாற்றினார்களோ ஏமாற்றினவர்கள் கண்களில் தயவு கிடைப்பதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இனி வருகிற நாட்களில் நல்லது கெட்டது எது எது என்று வரையறுக்கத்தக்கதான ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, இந்த கபடு வாது சூது நிறைந்த இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள, கருத்தாய் நடந்து கொள்ள, கருத்தாய் பேச கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காய் மக்கு நன்றி. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா தடைகளை உடைச்சி ஜபிக்கிறேன். மகிமையான நல் விசேஷங்கள் உடைய குடும்பத்தில் வசனிக்கப்படும், பேசப்படும் என்று சொன்னீரே. மகிமையான நல்ல காரியங்களெல்லாம் குடும்பத்தில் நடக்கட்டும். இன்றைக்கு இவர்கள் செய்தியிலே கேட்ட அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இவர்களுடைய சிரசில் வைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய செவிகளை கேட்டார்களோ அவைகள் எல்லாவற்றின்படி இவர்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் இனி உறுதிப்படுத்துவீராக. இனி கால்கள் சறுக்கக்கூடாது, முயற்சிகள் சறுக்கக்கூடாது. எல்லாம் என் பிள்ளைகளுக்கு சக்ஸஸ் ஆகட்டும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வசனத்தின்படி இவர்கள் செய்வதெல்லாம் இனி இவர்களுக்கு வாய்ப்பதாகன்னு இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதாக, காணாமல் போன பிள்ளைகள் வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக. சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு வரட்டும். கணவன் மனைவிகளால் இருக்கிற பிரிவினை மாறி மறுபடியும் ஐக்கியம் உண்டாகட்டும். கழுகு தன் பிள்ளைகளை கூட்டுக்குள்ளே சேர்க்கிறது போல இவருடைய முழு குடும்பமும் இயேசுவுக்குள்ளால் சேர்க்கப்படுவதாக நான் செபிக்கிறேன். இவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கு இன்றைக்கு விடிவு பிறப்பதாக. எத்தனை பிள்ளைகள் கேன்சரில் கஷ்டப்படுகிறார்கள், அத்தனை பேருடைய கேன்சர் வியாதியை தொட்டு குணமாக்குகிற ஆண்டவர் இவர்கள் இருக்கிற அறைகளிலே இப்பொழுது இறங்கி வருவீராக. எனக்கு விருப்பம் உண்டு, நீ குணமாக என்று சொல்லி ஆசீர்வதிப்பீராக. எத்தனை பேர் தன்னுடைய 2 கிட்னி பழுதடைந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, என்ன பண்ணுகிற நிலைமையில் இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய கிட்னிஸ் எல்லாம் புதிதாய் மாற்றும். இருதய வாழ்வுகளில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக. யூட்ரஸில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பிரெயின் டியூமர் மறைந்து போவதாக. ஸ்கின் கேன்சர், பிளட் கேன்சர் மறைந்து போவதாக. தெய்வீக சுகத்தை தாரும். உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்னீரே. குணமாக்கி அழகு பார்ப்பீராக. வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.